இந்த வசனம் அழகா சொல்லி காட்டுது. எந்த வசனம்? வபஷிரி சாபிரி. முதலாவது அல்லாஹு தாலா அந்த வபஷிரி சாபிரின சொல்லிட்டு என்ன சொல்றான்? பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள். ஏன் தெரியுமா? சோதனை வந்த நேரங்கள்ல அவங்க எப்படி நடந்து கொள்வார்கள்டா ஈமான் இருக்குது உண்டு. ரெண்டாவது என்ன இல்ம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க என்ன சொல்ல அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, அவர்களுக்கு எந்த ஒரு சோதனை ஏற்பட்டாலும் சரி காலு, அவங்க என்ன சொல்லுவாங்க? பொறுக்கிறதல்ல, பொறுக்கிறதே அல்லாஹ் தஆலா என்ன அந்த இடத்துல என்ன சொல்லல, அவர்கள் எல்லா சோதனை வந்தாலும் பொறுப்பார்கள்டா சொல்றான். அந்த சொல்றான் எப்படி தெரியுமா? அவங்க என்ன சொல்றாங்க? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம், அல்லாஹ்வின் பக்கமே நாங்கள் திரும்ப இருக்கிறோம் என்று சொல்வார்கள். வந்த சோதனைக்கும் இந்த வார்த்தைக்கு என்ன சம்பந்தம்? வந்த சோதனைக்கும் இந்த வார்த்தைக்கு என்ன சம்பந்தம்? அந்த சம்பந்தம் தான் இல்ம். அந்த சம்பந்தத்தை எதை உணர்த்தும்? இல்ம். வந்தது சோதனை, இழப்பு, நஷ்டங்கள் இவைகள் தான் வந்துச்சு. ஆனா அவர் சொல்ற வார்த்தை என்ன? இந்த வார்த்தை நஷ்டம் கதருல்லாஹி வமா ஷாஅ ஃபஅல். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் முன்னால் அவர் சொல்ற வார்த்தை என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சுப்ஹானல்லாஹ், ஒரு அழகான அட்வைஸ். இதை கொண்டு போய் எங்களை சமுதாயம் எங்க வச்சுக்க தெரியுமா? உதாரணமா நம்மளோட வாப்பா சுகைனமா இருக்கிறாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா ராஜிஊன். இல்ல மௌத்தாகல, அவர் சோம் இல்லாம தான் இருக்கிறாரு, சுகைனமாக இருக்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி சொன்னாலே மௌத்த நினைச்சிடறான். எது? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி சொல்லி பாருங்க. வாப்பா சுகைனமாக வேற டைம்ல இன்னாலும் சொன்னா பரவ கடையில நஷ்டமாகிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓரளவு பொறுத்துக்கிறாங்க. இதுக்கும் சொல்லலாம்ண்டு. தந்தை சுகைனமாக இருக்கிறார், இன்னா லில்லாஹி மரணிக்கல இருக்கிறாரு, அப்படி என்று இன்னா லில்லாஹி வ இன்னா ராஜிஊனுக்கு எப்படி விளங்கி வச்சுக்கிறான்? ஆகப்பெரிய சோதனையில மட்டும்தான் இதை என்ன செய்யணும், சொல்லணும் அப்படின்னு விளங்கு. இதுக்கு காரணம் ஊர் பள்ளிகள் அறிவிச்சது. ஊர் பள்ளிகள்ல இந்த ஜனாசாவுக்கு மட்டுமே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி சொன்னதுனால மௌத்துக்கு மட்டும்தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி அப்படி பழக்கம் வந்துட்டு. பாருங்க, ஒரு வளமை இல்லாத ஒன்றை வளமைப்படுத்தினா அதுக்கு நமக்கு விளக்கம் வேற எங்கேயோ போய் நிக்குதுன்றதுக்கு இது பெரிய ஒரு ஆதாரம். இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா ராஜிஊன் சொல்றது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் எல்லா சோதனைகள் நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். எல்லா சோதனை, சிறியதோ பெரியதோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னா லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நாங்கள் இருக்கிறோம், வ இன்னா இலைஹி ராஜிஊன், இறைவன் பக்கமே நாங்கள் திரும்பி செல்ல இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ஒரு அல்லாஹ் தஆலா இதுல அதாவது சாபிரூன் பொறுமையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இது பிரதானமான விஷயமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, பொறுமைக்கு சில நிபந்தனைகள் உண்டுன்றதுல மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், எதுல பொறுக்க நினைக்கிறோமோ, எதுல பொறுக்க நினைக்கிறோமோ அதுல திருப்பி திருப்பி டச்ச வளர்த்து கொள்ள கூடாது. அப்படின்னா என்ன? ஒரு நஷ்டத்துல பொறுமையா இருக்கிற நினைக்கிறோம், ஒரு பிசினஸ்ல நஷ்டத்துல பொறுமையா இருக்கிற நினைக்கிறோம், மறுபடியும் ரிவர்ஸ்ல வரக்கூடாது. எப்படி? எவ்வளவு கேபிட்டல் போட்டேன், இதுக்கு முடிஞ்சு சரியா, ஆனா எவ்வளவு கேபிட்டல் போட்டேன்? 50 லட்சம். சுப்ஹானல்லாஹ். ரெண்டாவது, எப்ப ஆரம்பிச்ச பிசினஸ் எல்லாம் பார்த்து முடிஞ்சு, நீ கணக்கு கணக்கு பார்த்து நஷ்டம் கஷ்டம் எல்லாம் முடிஞ்சுது, ஆனா மறுபடியும் ரிவர்ஸ்ல அதை ரிப்பீட் பண்றது ஞாபகம். ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி ஆரம்பிக்கிறது, இவனா வேலைக்காரனா வச்சான் பாருங்க, அப்படி அப்படியே வந்து 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 திருப்பி ஒரு வருஷத்துக்கு முந்தி நீங்க பொறுத்த பொறுமையெல்லாம் லொஸ்ட் ஆகி மறுபடி கண்ணீர்ல உட்கார்ந்து கண்டிருப்பீங்க. ஏன் ரிவைஸ் பண்றது? இது கொஞ்சம் பேர் டைரி வேற எழுதி வச்சிருப்பாங்க, சும்மா ஏதாவது தேடக்குள்ள டைரி நம்பிட்டுரும். வழங்கிட்டா 2000 ஆண்டு, இவர் 2018 ஓஹோன்னு இருக்கிறாரு, 2000 ஆண்டு டைரி எடுத்து மறு ஆளுக. இதுக்கு என்ன விளங்கி வச்சுக்கிறாங்க சொன்னா, இலகிய உள்ளம் என்று வேற பேர் வச்சுக்கிறாங்க. என்ன பேர் வச்சுக்கிறான்? இது இலகிய உள்ளம் அல்ல. அதாவது நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும், கவலை என்பது ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். கவலை குள்ளு, எல்லா கவலையும் இல்லைண்டா இப்படி பாதுகாப்பு நீங்க தேடக்கூடாது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், இப்படி பாதுகாப்பு தேடக்கூடாது. கவலை இருந்தா பாதுகாப்பு தேடுறோம், கெட்ட கவலையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லிருக்கணும். அந்த அதுல எப்படி சொல்றோம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், கவலையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். முடிஞ்சு, டோட்டல் கவலை, எல்லா கவலைகளும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்படி என்றால் கவலை என்பதை எப்பொழுதும் ஏற்படுத்தி வளர்க்கக்கூடாது. மிஞ்சி மீறி வந்தால் அதை உணர்ந்து கொள்ளணுமே தவிர தேடி தேடி கவலையை போட்டேன்னு இப்படி இப்படி நினைச்சு நினைச்சு கவலைப்படுத்துறது எங்களை விரக்தியாக்கும், தூரமாக்கும், பொறுமையை இல்லாமாக்கும். அதை ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி சொல்றான்? வஸ்பிர் நஃப்ஸக், வஸ்பிர் நஃப்ஸக, உங்களுடைய அதாவது ஆத்மாவை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய மனசை பொறுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யாரோடு? மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி யுரீதுன வஜ்ஹ, காலையிலும் மாலையிலும்
இறைவனுடைய முகத்தை நாடி இறைவனை அழைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இபாதத்தில் வணக்கங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களோடு என்ன செய்யட்டாம்? வஸ்பிர் நஃப்ஸக், அவர்களோடு சேர்ந்து இபாதத் செய்யன்னு சொல்லாம அதுக்கு என்ன தேவை? தொழுறவங்களோட போய் தொழுறதுக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. தொழுறவரோட தொழுறதுக்கு பொறுமை தேவை. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா, அவர்களுடைய முகத்தை இறைவனுடைய முகத்தை நாடி செய்யறவங்களோட போய் நஃப்ஸ வச்சுக்கோங்க. சரி, அந்த பொறுமை ஏன் இல்லாம போவோம்? நம்ம எங்களுடைய ஆதாரம் எது? அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றார், வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா, உங்களுடைய கண்கள் கடக்க கூடாதுன்ற அல்லாஹ். உங்களுடைய கண்கள் அவர்களை விட்டு கடக்க கூடாது. இவங்களை மட்டும்தான் போக்கஸ் பண்ணணும், இவர்களை மட்டும்தான் பார்க்கணும், இவர்களை மட்டும்தான் சிந்திக்கணும். இதை தாண்டி உங்களுடைய பார்வை மற்றவர்களுக்கு போகக்கூடாது, உலக அலங்காரங்களை நாடி.